நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். போசே 2 பேபி எடுத்துட்டு போய் பேக் லைட்ல வச்சுக்கோ. ஓகேண்ணா. ஒரு 1 kV ஃபில்லுக்கு 2 2 kV ஃபில்லுக்கு சரியா? ஓகேண்ணா ஓகேண்ணா. அப்படியே ப்ளூ மேட்டும் கட்டி வச்சிரு. சரிண்ணா. எல்லாம் கரெக்டா இருக்கணும். சரிண்ணா. பண்ணிடுறேண்ணா. ஓகேண்ணா. சீக்கிரம் முடிச்சிரு. முடிச்சிடறேண்ணா. டேய் மாப்ள சொல்றா. செட்டப்லாம் பெருசா இருக்கும் போல. பெரிய ரேஞ்சில எடுக்கணும்னா இந்த மாதிரி பெரிய செட்டப் தேவைப்படும் மாப்ள. நீ இன்னைக்கு வீட்டை ரெண்டாக்காம விட மாட்டேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத மாப்ள, பெஸ்டா பண்ணிடலாம். சூப்பர். வாடா மாப்ள. நல்லா போயிட்டு வரீங்களா? இல்ல சும்மா பக்கத்துல தான் போயிருந்தோம். ஓ சரி சரி சரி. சி பீட்டர் ஷூட்டிங் வாடகை கூட்டிங்களா? இல்லையடா. ஏன்? இல்ல லைட் அது இதுன்னு ஷூட்டிங் ஜாமானே இருக்கே அதான் கேட்டேன். இவன் என் ஃப்ரெண்ட் வினோத்டா. ஹாய் ப்ரோ. ஹாய் பாஸ். வினோத் எப்படி இருக்கீங்க? சரவணா இவன் திருநெல்வேலியில பெரிய போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். ரொம்ப நாளா உங்க வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சூப்பரா ஃபேமிலி போட்டோ எடுக்கிறேன்னு நொயின்னு இருந்தான்டா. எங்க அப்பாவுக்கு வேற இந்த போட்டோ எடுக்கிறதெல்லாம் பிடிக்காதா, அதனால இவ்வளவு நாளா எடுக்கவே இல்லை. எங்க அப்பா மதுரைக்கு ஒரு விசேஷத்துக்கு போயிருக்காரு, நாளைக்கு தான் வருவாரு. அதான் இந்த கேப்ல போட்டோ எடுத்துலான்னு பிளான் பண்ணி இவனை வர சொல்லிட்டேன். சூப்பர் ஐடியாடா. அதுவும் இல்லாம எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இப்பதான் எல்லாம் சுமூகமா இருக்கு. அதான் இந்த நேரத்தில் போட்டோ எடுத்துட்டா லைஃப்ல நல்ல மெமரியா இருக்குமேன்ட்டு அதான் உடனே எடுத்துலாம்னு நினைச்சிட்டேன் மாப்ள. நல்ல விஷயம் தானே. சரி உடனே ரெடி ஆயிட்டு வா, எல்லா செட்டமும் மேல ரெடி ஆயிட்டு இருக்கு. ஃபேமிலி போட்டோன்னு சொன்னேன், நான் எதுக்குடா? டேய் ஹேய் சும்மா நான் விளையாட்டுக்கு சொன்னேன். இதுல மீனாட்சி இருக்காளா? அவ ட்ரெஸ் மாத்திரன்னு போனவாடா, இன்னும் வரவே இல்லை. உன் தங்கச்சி எப்பயுமே அப்படிதானே, திருத்தவே முடியாது. மைனா எங்க போற? மீனாட்சி கிட்ட நோட்டு கொடுக்கறதுக்காக போறேனே. கரெக்டான நேரத்துக்கு தான் வந்திருக்க. வீட்ல எல்லாரும் போட்டோ எடுக்க போறோம், நீ எடுத்துக்க. மாப்பிள்ளை வீட்ல கொடுக்கறது வசதியா இருக்கும்ல. ஐயோ சரியான லூசு. கரெக்ட். ஏய் ப்ரோ வேற சட்டை போட்டு வாடா பாஸ். அட போதும் பாஸ், சொன்னா கேளுங்க. நீங்க தான் அழகா இருக்கீங்க, அப்படியே இருங்க. மாத்துடா. என்ன மாப்ள ரெடியா? ரெடிடா, இன்னும் அம்மா மட்டும் தான் வரணும். என்னடா அம்மா வா. ஏய் வேணா கேளு. வாங்க. ஐயோ எதுக்குடா இப்ப என்ன போட்டோலாம்? வெக்கப்பட்டுட்டு? அம்மா ஏமா வேண்டாம்னு சொல்றீங்க? போடா, உங்க அப்பா இல்லாம நான் என்னைக்காவது போட்டோ எடுத்துக்கனா? அதான் விடு மீனாட்சி. அப்பா இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாரேமா. சரி அப்ப நீங்க மட்டும் எடுங்க, அவர் இல்லாம நான் எடுத்துக்க மாட்டேன். ஐயோ ப்ளீஸ் மேடம், எல்லாரும் இருக்காங்கல்ல, நீங்களும் இருந்தா நல்லா இருக்கும். மாப்ள ரெடியா? டேய் இருடா, பேசிட்டு இருக்கோம்ல, ஒரு நிமிஷம் மாப்ள. என்னாச்சு மாப்ள? அப்பா இல்லாம அம்மா வர மாட்டேன்றாங்கடா. ஐயோ என்னடா சொல்ற? மாப்ள அப்பாவோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்கு. இருக்கு. ஏன்? அப்புறம் என்ன, கவலை விடு. அப்பா உங்க கூட இருக்க மாதிரி போட்டோ ஒட்டி குத்துறேன். எப்படி மீனாட்சி? எப்படிடா? டெக்னாலஜி ஹஸ் இம்ப்ரூவ்டியா. இந்த போட்டோஷாப் கத்துக்கிச்சு என்னமா பில்டப் கொடுக்கறான் பாரு. அண்ணா சூப்பர்ண்ணா. இப்போ ஓகே தானேமா? ஏதோ சொல்றீங்க. ஓகே. ரெடி பொசிஷன். நான் நிக்கிறேன்டா. உட்காருமா. நீ எடு மாப்ள. மாப்ள ரெடியா? எடுக்கலாமா? எடுங்க எடுங்க. எங்க பார்க்கணும்? அம்மா அங்க. சரி. ஏய் தம்பி நீயும் வாடா. பரவாயில்லம்மா, நீங்க முத எடுங்க. சரி. ஓகே ஸ்மைல் ப்ளீஸ். ஐயோ அப்பா தான்டா. ஏய் எனக்கு பயமா இருக்குடா. ப்ளீஸ்டா நீ பேசுடா. நான் பேசினா கண்டிப்பா ஏதாவது உளறிடுவேன். ப்ளீஸ்டா. நானே பேசுறேன். வா வா வா. ஆமா
ஏ மச்சி சீக்கிரம் வா போட்டோ எடுக்கறேன் இதோ, இந்தா, வச்சுக்கோ சரி வா நில்லு. பாஸ் கொஞ்சம் கிட்ட வாங்க வெட்டியா ஹே வெட்டியா ஹே வெட்டியா ஏ பேபி நீ எப்போ வந்த? நான் வந்தது கூட தெரியாம அப்படியே நான் ஆழ்ந்த சிந்தனை வெட்டியா. ஐயோ நான் எத்தனை வாட்டி சொல்லுவேன் பேபி, என் பேரு வெட்டியான் இல்ல வேட்டையன். வேட்டையன் வேட்டையன் சொல்லு பாப்பா. வெட்டியா வெட்டியா. நீ தயவு செய்து என்ன பெருமாள்னு கூப்பிடுமா. ஓகே ஓகே பெருமாள் சொல்லு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன விஷயம்? ஊருக்குள்ள ஒண்ணுமா நகமும் சதையுமா இருந்த கூட்டணி இப்ப உடைஞ்சிருச்சா. யாரு? சரவணனும் வைத்தியமா சொல்ற? அட ஆமா பேபி. ஆமா வைத்தியம் சரவணனும் ஏன் சண்டை போட்டாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுதான் புரியாத புதிராவே இருக்கு பேபி. சரி இப்ப இந்த சண்டையால நமக்கு என்ன ஆகும்னு சொல்ற? எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம சரவணனோட நீ சென்னையில செட்டில் ஆயிரலாம். நான் இங்க மீனாட்சி கூட செட்டில் ஆயிருவேன். இது எவ்வளவு பெரிய ட்விஸ்ட். ஆமா ஆமா இது பயங்கர ட்விஸ்ட் ஆச்சே. ஆமா இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்க? அவங்க எங்க இருக்க போறாங்க? கிழக்கும் மேற்கும் மாதிரி எங்கேயாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிக்காளி பயலுங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆமா இப்ப அவங்க ரெண்டு பேரும் எங்க இருப்பாங்க? அவங்க எங்க இருக்க போறாங்க? கிழக்கும் மேற்கும் மாதிரி எங்கேயாவது சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. பிக்காளி பயலுங்க. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. ஹே பெட்டியா என்ன மேன் வேட்ரா மாதிரி விலகி இருப்பாங்கன்னு சொன்ன மாற்ற மாதிரி ஒட்டிட்டு வராங்க. முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா காலம் நம் தோழன் முஸ்தபா. உங்க ரெண்டு பேரையும் பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். ஐ அம் வெரி ஹாப்பி. தேங்க் அப்புறம் ப்ரோ உனக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? காலையில ஒன்னாவே எந்திரிச்சோம், ஒன்னாவே குளிச்சோம். சி யாக் ஒன்னாவே குளிச்சாங்களா? ஒரே தட்டுல சாப்பிட்டோம். அட பாவிங்களா. ஒன்னா வெளில போய் ஊர் சுத்திட்டு ஒன்னா மேக்னிஷோல படம் பார்த்துட்டு ஒன்னாவே லேட்டா வரும். அட சூப்பர் பிளான் பாஸ். அது இல்ல ப்ரோ, ஊருக்குள்ள யாரோ நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டோம் பிரிஞ்சிட்டோம்னு அப்படி இப்படின்னு தப்பா பேசுறாங்களாமே. ஆமா பாஸ் ஆமா பாஸ். அவங்க இப்ப எங்களை பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? பிம்பிலிக்கு பிலாப்பி. அப்ப நாங்க வரட்டுமா? ஓகே பாய். ஓகே பாய். பிரியா நீ வரியா? இல்ல நீ போயிட்டு வா நான் இங்கேயே இருக்கேன். ப்ரோ நீ ஓகே வா. வாயா. 1 2 3 4 முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா. டெய்லி எபிசோட் டிவில பார்க்காம 2 நாள் கழிச்சு யூடியூப்ல பாப்பியா? ஏன்? அப்ப இப்படிதான் கரண்ட் கதை என்னன்னு தெரியாம அவுடேட்டடா இருப்ப. ஹே இப்ப எதுக்கு மேன் சிரிக்கிற? அட நீ கிரிக்கெட் பாத்திருக்கியா? அத எல்லா பாலையும் கரெக்டாலாம் போட மாட்டாங்கம்மா. ஒரு நோ பால் வைடுன்னு எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும். கண்டுக்காத. அடச்சே உன்னை நம்பி வந்தேன் பாரு. என்ன சொல்லணும் லூசு லூசு. ஏடி நல்ல வேலை வேற யாரும் பார்க்கல.
ஏய் மாப்பிள, எல்லா மனுஷனுக்கும் தான் வாழ்க்கையில கெட்ட நேரம்னு ஒண்ணு இருந்தா நல்ல நேரம்னு ஒண்ணு வரதான்டா செய்யும். கெட்ட நேரம் அவனுக்கு எப்படி ஆட்டி படைச்சதோ அதே அளவுக்கு நல்ல நேரம் அவனுக்கு பல நல்ல விஷயங்களை அள்ளி அள்ளி கொடுக்கும்பாங்க மாப்பிள. டேய் என்ன அன்னைக்கு பேசுனதே நீங்க மாத்தி பேசுற? மாத்திலாம் பேசல மாப்பிள, உண்மையை தான் சொல்றேன். நீ வேணா பாரு, நீ எதிர்பார்க்காத பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. டேய் நல்ல விஷயம் நடக்கிறலாம் அப்புறம் இருக்கட்டும்டா. முதல்ல ஐஸ்வர்யா என்கிட்ட சமாதானம் ஆவாளா அதை யோசி. டேய் நல்ல விஷயமே சிஸ்டர் கூட தான் நடக்க போகுதுன்னு சொல்றேன், அதை புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க. டேய் நீ வேணா பாரு, அந்த அன்பரசு இப்படியே காதை சொரஞ்சுக்கிட்டு வந்துகிட்டு ஏலே என் மகளை கெட்டிக்கலேன்னு உங்ககிட்ட வந்து கேட்கிறாரா இல்லையான்னு மட்டும் பாரு மாப்ள. என் நாக்கு கருணாக்கு மாப்ள, நான் சொல்றது அப்படியே நடக்கும் தெரியும்ல. ஏய் சிஸ்டர் வருதுடா, நீ வா மாப்ள, இன்னைக்கு சாலை மறியல் பண்ணுவோம். நீ வேற இன்னைக்கு வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை போட்டிருக்க. வா மாப்ள, இன்னைக்கு சிஸ்டர் எப்படி தாண்டி போகுதுன்னு பார்க்கலாம். வா 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 வா. டேய் என்னடா டேக் டைவர்ஷன் பண்ணிட்டா? டோன்ட் வரி மாப்ள, பி ஹாப்பி, நான் பாத்துக்கிறேன். என்னடா பண்ண போற? வெயிட் அண்ட் see. சிஸ்டர் ஒரு நிமிஷம் இல்லைங்க சிஸ்டர். சிஸ்டர் வண்டி நிறுத்துங்கன்றல. என்ன என்ன சிஸ்டர் நீங்க பாட்டுக்கு காதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கீங்க? வேணான்னு தோணுச்சு, அதனால அப்படி சொன்னேன். ப்ளீஸ் சிஸ்டர், மாப்பிள்ள உங்க கூட 2 வார்த்தை பேசணும்னு சொல்றா சிஸ்டர். எனக்கு அவர்கிட்ட பேச ஒண்ணும் இல்ல. ஐயோ நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர், ஒரே ஒரு வாட்டி பேசுங்க சிஸ்டர் ப்ளீஸ். சிஸ்டர் 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 ப்ளீஸ் சிஸ்டர், இந்த டக்ளஸ் அண்ணனுக்காக ஒரே ஒரு தடவை ப்ளீஸ் சிஸ்டர் பேசுங்க சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர், ஒரே ஒரு வாட்டி பாத்துருங்க சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், உங்க காதலுக்காக நான் உயிரையும் கொடுக்கணும்னா அதையும் கொடுக்க நான் தயாரா இருக்கேன் சிஸ்டர். இந்த சைக்கிள் டயரால என்னை ஏத்தி கொல்லுங்க சிஸ்டர், கொல்லுங்க. ஐயோ ஏத்துங்க சிஸ்டர், ஏத்துங்க. எழுந்திருங்க டக்ளஸ் அண்ணா, கழுத்துல ஏத்தி சரி கொண்டு நான் வரேன், நீங்க முதல்ல எழுந்திருங்க. ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர், ரொம்ப தேங்க்ஸ் சரி சிஸ்டர். நான் வேப்பங்குளம் போற வழியில வெயிட் பண்றேன், அவரை வர சொல்லுங்க. ஓகே சிஸ்டர், சூப்பர் சிஸ்டர், சூப்பர். தேங்க் யூ சிஸ்டர், தேங்க் யூ. ஏ மாப்பிள்ள ரெடியா இருடா. வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும். எதுவா இருந்தாலும் சீக்கிரம் சொல்லுங்க, நான் போகணும். அன்னைக்கு நீ பாட்டுக்கு படப்படன்னு ஏதேதோ பேசிட்டு போயிட்ட. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். மீனாட்சியோட காதலை நான் எதிர்த்ததுக்கு நீ இவ்வளோ தூரம் வருத்தப்படுவேன்னு நான் நினைக்கல ஐஸ்வர்யா. அதுவும் இல்லாமல் நான் கொஞ்சம் தப்பாக தான் பேசிட்டேன். நான் அப்படி பேசிடக்கூடாது, என்னை மன்னிச்சிரு. போன தடவை உன்னை பார்க்க வந்தப்பவே நான் மன்னிப்பு கேட்கணும்னு தான் நினச்சேன். ஆனால் அதுக்குள்ளே நீ என்னென்னவோ பேசிட்ட. இப்போ சொல்கிறேன் ஐஸ்வர்யா, எனக்கு நீ தான் முக்கியம். என்னோட வீம்பு, மூர்க்கத்தனம், வரட்டு கௌரவம் எதை வேணா உனக்காக விட்டு கொடுக்குறேன் ஐஸ்வர்யா. அதுக்கு அவசியமே இல்லைன்னு நான் சொன்னேனே. மீனாட்சி சரவணோட காதலை நான் ஏற்றுக்கிட்டேன். அவங்க 2 பேர்கிட்டையும் என்னோட சம்மதத்தை சொல்லிட்டேன். இனி யார் எதிர்த்தாலும் அவங்க காதலுக்கு நான் துணையா இருப்பேன்னு சொல்லியிருக்கேன். அதுவும் இல்லாமல் ஆரம்பத்தில் மீனாட்சி லவ் பண்ண மாட்டா, அவள் லவ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் அவள் காதலை எதிர்க்கணும்லாம் இல்லை ஐஸ்வர்யா. என் தங்கச்சி ஒருத்தரை காதலிக்கிற அளவுக்கு பெரிய பொண்ணாயிட்டான்னு நான் உணராமல் இருந்தது தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவள் சின்ன பொண்ணு, அவளுக்கு என்ன தெரியும், அவள் எப்படி லவ் பண்ணுவான்னு தான் நான் எல்லார்கிட்டையும் கோவப்பட்டேன். இப்போ எல்லாம் எனக்கு புரிஞ்சிச்சு ஐஸ்வர்யா.
நான் பண்ண தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. ப்ளீஸ் ஐஸ்வர்யா, என்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்ல. என்னை ஏத்துக்கோ ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா, என்ன என்ன எதுவுமே சொல்லாம போற? என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்பதான் நீங்க என்னோட வைத்தி. இப்ப சந்தோஷமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எங்க அவன் இன்னும் காணோம்? காலையில எழுப்பி விட்டுட்டு தானே வந்தேன். என்ன பண்ணிட்டு இருக்கான்? இரு வரேன். ஏய் சரவணா, ஐயோ கண்ட்ரவி கண்ட்ரவி, காலேஜுக்கு கூட்டிட்டு போக எந்திரடான்னு சொன்னா கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்க பாரு. ஏய் சாமர், எந்திரா எரும மாடு, எந்திரா சாமர்டி. ஏய் சாமர், எந்திரா மீனாட்சி. ஏய் அடிக்காத, ஏய் அடிக்காத மீனாட்சி. ஏய் போடா, கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருக்கியா? ஏய் என்ன மீனாட்சி, உன்னை எத்தனை தடவை எழுப்பி விட்டேன்? உனக்கு என்னன்னா தூக்கம் கேக்குதா? அடிக்காத கேக்குதா உனக்கு? அடிக்காத மீனாட்சி. பிடிச்சிட்டு நில்லு மீனாட்சி. இந்த பைய கையெடு. வர வர என்ன விட தூக்கம் தான் உனக்கு முக்கியமா போச்சுல? என்னடி அநியாயமா பேசுற? ஏய் என்னடா அநியாயமா பேசுற? நைட்டானா 3 மணி வரைக்கும் பேட்டரி லோர் வரைக்கும் ஃபோன் பேசுற. அப்புறம் எப்படி காலைல 6 மணிக்கு காலேஜ் கிளம்புற? அதுக்கெல்லாம் பொறுப்பு வேணும் ராஜா, பொறுப்பு வேணும். இப்பெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம போயிடுச்சு. அதான் கவுந்து அடிச்சு தூங்குறீங்க. இதே நான் லவ் பண்ணாத சமயத்துல என் கூட பைக்ல வரமாட்டாளான்னு ஏங்கி காலையில 6 மணிக்கே எந்திரிச்சு பைக்க தொடச்சிட்டு நின்னுட்டு இருப்பல்ல. இப்ப நான் லவ் பண்ணதும் நானா உன் கூட பைக்ல வரேன்னதும் உனக்கு இளக்காரமா போயிடுச்சு. அதான் இப்படி பொறுப்பு இல்லாம தூங்குற. அப்படின்னா ஒண்ணு இல்லடி. ஆமா, அவன போய் எதுக்கடா கட்டி பிடிச்சு தூங்கிட்டு இருந்த? அத்தா ஐயா, இப்ப எதுக்கு வைக்கப்படுற? அது அது இல்ல மீனாட்சி. அப்புறம் வேற எது? கனவுல நீ நானும் ஒரு கார்ல போறோமா? கார்லியா? முழுசா கேளு மீனாட்சி. சொல்லு. நீ நானும் ராத்திரி நேரத்துல ஒரு கார்ல போறோமா? பயங்கர சோன்னு மழை, இடி மின்னல் புயல்னு அப்படி பயங்கரமா இருந்துச்சு. அப்ப பார்த்தா திடீர்னு நம்ம கார் ஒரு இடத்துல நின்றுச்சு. என்ன செய்யறதுன்னு எனக்கும் தெரியல, உனக்கும் தெரியல. நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஆஹா, அங்க யாருமே இல்லாத ஒரு ஒத்த குடிசை இருக்கணுமே. கரெக்டா சொல்ற. தெரியும்டா, தெரியும். மேல சொல்லு. மழை விடுற வரைக்கும் நம்ம அந்த குடிசைக்குள்ள இருக்கலாம்னு அந்த குடிசைக்குள்ள போறோம். சில்லுன்னு காத்து, மழையில வேற நனைஞ்சிருக்கோம். தவளை சத்தம். அப்போன்னு பார்த்து டமால்னு ஒரு இடி. நீ பயந்து போய் வந்து என்ன டப்புன்னு கட்டி பிடிச்சிட்ட. ஐயோ, அதான் தூக்குதல் நீ நினைச்ச ப்ரோவ. அடச்சி, கட்டி பிடிச்சதுக்கு காரணம் சொல்லிட்டு இருக்கிறத பாரு.
பாபா போ எந்திரி காலேஜுக்கு டைம் ஆயி போச்சு. மீனாட்சி என்ன மீனாட்சி? நீ தினமும் என் கூட வந்தா மைனா மனசு கஷ்டப்படாதா? அதுக்கு இப்ப நீ ஏன்பா கஷ்டப்படுற? இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நீ மைனா கூட போயேன் ப்ளீஸ். ஏய் மறுபடியும் என்னடா தூங்குற? எந்திரி எந்திரி. வலிக்குதுடி. எந்திரி. வலிக்குது மீனாட்சி. சரி 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 எந்திரிச்சிட்டேன். எந்திரின்னு சொல்றல. எந்திரிச்சிட்டேன். அடிக்காத வலிக்குது. போ. ஏன்டி இப்படி அடிக்கிற? சரி இரு நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன். ஓய் என்ன என்ன Dress போட போறேன்னு எடுத்து வச்சிட்டு போ. எதுக்கு? ஓய் எடுத்து வைன்னு சொல்றேன்ல. சரியான கண்டிஷன்ஸ் அப்ளைடி நீ. Thank you. ஆஹா நெக்ஸ்ட். ஆஹா நெக்ஸ்ட். 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 என்னதாண்டி வேணும் உனக்கு? ஏய் மக்கு இவ yellow கலர் தாவணி போட்டிருக்காளே, நாமளும் அதே கலர்ல Dress போடணும்னு உனக்கு கொஞ்சம் கூட தோணல? தோணுதா? தோணுதா? சரி 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 சரி. தோணுதா? வாயில சொல்லலடி. அதுக்கு ஏன் இப்படி போட்டு அடிக்கிற? ஏய் அதெல்லாம் சொல்லாம தோணணும். அதான்டா லவ். ஒரே கலர்ல Dress போட்டா லவ்வா? எல்லாமே லவ் தான். சரி இது ஓகேயா? வேற இல்லையா? வேற இல்ல. ஐயோ சரி போட்டுக்கோ. போ போய் குளிச்சிட்டு வா. ஓய் என்ன சீக்கிரம். எவ்வளவு நேரம்டா? மீனாட்சி குளிச்சியா இல்ல அப்படியே சென்ட் போட்டுட்டு வந்துட்டியா? குளிச்சிட்டேன் பேபி. குளிச்ச மாதிரியே தெரியலையே. நான் வந்து பாக்குறியா? உண்மையை சொல்லு, குளிச்சியா இல்லையா? நீ நம்ப மாட்டியா? சரி நான் கிளம்புறேன். ஏய் இரு 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 இரு. சரி குளிச்சிட்ட அழகா இருக்க. சேம் பிஞ்ச். சேம் பிஞ்ச். போலாமா? வா வா. இந்த பாரு போகும்போது எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு. சாக்லேட் வேணும்னா கிஸ் வேணும் ஓகேயா?